எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களோட ஸ்ரீதர். 100 டேஸ் இந்த ஃபார்ம் வ்ளாக் சீரீஸில் இன்றைக்கி நாள் 86. கண்ணாடி ஜன்னல்களுக்காக கடையில் கண்ணாடி ஆர்டர் கொடுத்துருந்தேன். அதை நம்ம சொன்ன சைஸுக்கு அவங்க அளந்து கட் பண்ணி நம்மக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களுக்கு கண்ணாடியோடு சேர்த்து டோருக்கு அக்ரிலிக் ஷீட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன் அதையும் கண்ணாடியிலே போட்டுடலாமே, ஏன் அக்ரிலிக் ஷீட் அப்படின்னா, டோர் 3 அடிக்கு வர்றதுனால வெயிட்டு கொஞ்சம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் கண்ணாடி போட்டோன்னா. அதே போல் டோர் திறந்து சாத்தும் போது உடையிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால் அதுக்கு மட்டும் அக்ரிலிக் ஷீட் வாங்கியிருக்கோம். அக்ரிலிக் ஷீட் கண்ணாடியை விட 2.5 மடங்கு விலை ஜாஸ்தி. அது அழகாக வளைஞ்சு கொடுக்குற தன்மை இருக்கிறதுனால கண்ணாடி மாதிரி பட்டுன்னு உடையாது. அதனால் ரொம்ப சேஃபாக இருக்கலாம். அதனால் டோருக்கு அதை யூஸ் பண்ணிக்கிறோம். நேற்று நம்ம டோருக்கு எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ரெட் ஆக்சைடு அடித்து வச்சுருந்தோம். இன்றைக்கி அதுக்கான ஜன்னல்களுக்கு டோருக்கு எல்லாத்துக்குமே சேர்த்து கண்ணாடியும் அக்ரிலிக் ஷீட்டும் வந்துருச்சு. அதனால் ஃபிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபிட் பண்ணிக்கலான்னு சொல்லி கருப்பு பெயிண்ட்டை எல்லா ஜன்னலுக்கும் கதவுக்கும் அடிக்க ஆரம்பித்தாச்சு. பெயிண்ட் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா அக்ரிலிக் ஷீட்டை எடுத்துகிட்டு போய் டோரில் சைஸ் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறேன். ஒன்ஸ் அது டோரில் ஃபிட் ஆச்சுன்னா அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா வெல்டிங் பண்ணி விட்டுட்டு அந்த மேலே இருக்க ஃப்ரேமை, அதுக்கப்புறம் தாப்பால் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வைக்கணும். சரி, அக்ரிலிக் ஷீட்டை வச்சுட்டு நம்ம வெல்டு வைக்கலாமா, இந்த தாப்பாலெல்லாம் வெல்டு வச்சு முடிச்சுட்டு கடைசியாக அக்ரிலிக் ஷீட் வச்சுக்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியாக வச்சுக்கலாம், ஏன்னா தாப்பாலெலாம் வெல்டு வைக்கும்போது பொறி வரும். பொறி வந்து பட்டுச்சுன்னா அக்ரிலிக் ஷீட்டில் ஓட்ட விழும். அதனால் அதை மட்டும் கடைசியாக போட்டுக்கலான்னு செக் பண்ணி பார்த்துட்டு ஓரமாக வச்சுட்டேன். இந்த ஜன்னல்களுக்கு கிளாஸஸ் நான் ஃபிட் பண்ணும்போது நடுவில் ஒரு ரப்பர் டியூபிங் ஒன்று போடுவாங்க, கிளாஸுக்கும் இரும்பு ஜன்னலுக்கும் நடுவில். ஏன்னா கிளாஸ் உடையாமல் இருக்கிறதுக்காக. அந்த டியூப் போடுற அளவுக்கு எனக்கு அதில் சைஸ் கிடைக்கல. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, சிலிக்கோனை வச்சு அந்த இடத்த ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிளாஸ் எடுத்துகிட்டு போய் வச்சோன்னா அது ஒரு குஷன் மாதிரி இருக்கும். காற்றடிச்சு ஆடும்போது கூட இரும்பில் போய் படாமல் ஒரு குஷன் மாதிரி இருக்கிறதுனால கண்ணாடி உடையிறதான வாய்ப்பை கம்மி பண்ணும். இந்த ஜன்னல்கள் எல்லாமே நம்மளே வெல்டு வச்சதுனால ஒரு சில சென்டிமீட்டர் சில சமயத்தில் மில்லிமீட்டர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அதனால ஒவ்வொரு கண்ணாடியுமே ஒரு சைஸில் இருக்கும். டேப்பு நான் 2 நாளைக்கு முன்னாடி தொலைச்சிட்டதுனால இன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக போச்சு. அது மெஷர் பண்ணி வைக்க முடியல. அதனால் ஒவ்வொரு கண்ணாடியாக எடுத்து வச்சு ஃபிட் ஆகுதான்னு பார்த்துட்டு, ஃபிட் ஆகலைன்னா ஓரமாக வச்சுட்டு ஃபிட் ஆகிற கண்ணாடியை வச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு சிலிக்கோனை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கண்ணாடியை வச்சு அமுக்கிட்டு கரெக்டாக ஃபிட் ஆச்சா பார்க்கணும். ஃபிட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு லேயர் சிலிக்கோன் போட்டுட்டு மேலே ஒரு ஃப்ரேம் இருக்கும், இரும்பு ஃப்ரேம். அந்த ஸ்டீல் ஃப்ரேமை எடுத்து அது மேலே வச்சு மறுபடியும் அமுக்கி விட்டுட்டோன்னா அவ்வளோதான், அது செட் ஆகிடும். அது கொஞ்சம் லைட்டாக காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ஒரு வெல்டு வச்சு விட்டுட்டோன்னா இந்த ஜன்னலோட ஃப்ரேம் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். காற்றடிச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். நம்மளோட கெஸ்ட் ஹவுஸோட கிச்சன் கம்ப்ளீட் ஆக போகுது. அதனால அதோட இன்டீரியர்ஸ் எல்லாமே கொஞ்சம் டெக்கரேட் பண்ண வேண்டியிருக்கு. அந்த இன்டீரியர் டெக்கரேஷனெல்லாம் நம்ம என்ன தான் பின்ட்ரெஸ்ட்லையோ இதுலையோ பார்த்தாலும் நேராக எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு 2-3 இன்ஸ்பிரேஷன் எடுத்து அது மூலிமா நம்ம பண்ணோன்னா கொஞ்சம் அழகாக வரும். அப்படின்றதுக்காக நாங்கள் பாண்டிச்சேரிக்கும் திருவண்ணாமலையிலையும் இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு, இந்த மாதிரி கெஸ்ட் ஹவுசஸ் அதெல்லாமே விசிட் பண்ணி பார்த்துட்ருக்கோம்.
இன்றைக்கி திருவண்ணாமலைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போயிருக்கோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்டீரியருக்காக ரஸ்டிக்கான ஒரு லுக்கை க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதிகமாக எதுவுமே செலவு பண்ணாமல் டே டு டே ஐட்டம்ஸை வச்சு எல்லாத்தையும் அவங்க டிஐஒய் ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆம்பியன்ஸ். இந்த ரெஸ்டாரண்ட்டோட பேர் த ட்ரீமிங் ட்ரீ. இது கொஞ்சம் வெஸ்டர்ன் ரெஸ்டாரண்ட்ன்றனால அங்கே பாஸ்தா, பர்கர், பீட்சா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் இருக்கும். நாங்கள் போனது வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்ன்றதுனால வெஜிடேரியன் ஐட்டம் ஒரு 4 ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இங்கே ஆர்டிஃபிஷியல் கலர்ஸும் ஆர்டிஃபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ், ஃப்ளேவர்ஸ் எதுவுமே போடாமல் எல்லா ஐட்டம்ஸும் தயாரிப்பாங்க. அது ஒரு நல்ல விஷயம் இங்கே. இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அங்கே இருந்த நேச்சுரல் ஐஸ்கிரீம் தான். இதில் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் இல்லாமல் நேச்சுரல் ஃப்ரூட்ஸை வச்சு பண்ணியிருக்காங்க. மாம்பழ ஐஸ்கிரீம் நல்லா நம்ம மாம்பழம் சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டில் இருந்துச்சு. அதை விட ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ராபெரியோட விதையும் அதோட ஜூஸும் வச்சு தயாரிச்சிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸ்வீட்டும் ரொம்ப கம்மியாக அழகாக இருந்தது. பாண்டிச்சேரி, விழுப்புரம் இல்லை திருவண்ணாமலை சைடில் ஏதாச்சும் ரெஸ்டாரண்ட்டோ இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸோ நல்ல ரஸ்டிக்கான லுக்கில் நல்ல ஆம்பியன்ஸில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். நாங்கள் போய் பார்த்துட்டு இன்ஸ்பிரேஷன் எடுத்துகிட்டு வரோம். லஞ்ச் முடிச்சுட்டு திரும்பி வந்து ஃபார்மில் இருக்கிற வேலைகளை பார்க்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி நம்மளோட ஆடுகளுக்கு மல்பரியை கட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஆடுகள் மல்பரி, கிழுவை செடியை ரொம்பவே விரும்பி விரும்பி சாப்பிடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த முறை மல்பரியை ஆட்டுக்கு கட் பண்ணி கொடுத்துட்டு அதோட கிளைகளை எடுத்து நட்டு வைக்க போகிறோம். மல்பரியை கல்டிவேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை குச்சி உடச்சி வச்சாலே புது மரம் வளர்ந்துடும். இந்த முறை வெயிலாக இருக்கிறதுனால டைரெக்டாக மண்ணில் நடாமல் அதை ஒரு கவரில் போட்டு வச்சு தண்ணி ஊற்றி வச்சு மழை பெய்யும்போது மொத்தமாக நட்டுக்க போகிறோம். யூஸ்வலாக நாங்கள் என்ன நினைப்போம்னா, மழை காலத்தில் வெட்டி வச்சிடலாம், நல்லா வளர்ந்துடும் அப்படின்ட்டு 2-3 முறை மழை காலத்தில் வெட்டி வச்சுருக்கிறோம். ஆனால் அந்தளவுக்கு அது வளரலை. இந்த மாதிரி கவர்ஸில் போட்டு வைக்கும்போது அதோட வளர்ச்சி திறன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால் இந்த முறை வெயில் காலத்துலேயே நாங்கள் கவரில் போட்டு வைக்கிறோம். அது இன்னும் ஒரு மாதத்தில் நல்லா வேர் விட்டு தளிர் விட்டு வந்ததுக்கப்புறமா மழை பெஞ்சதுக்கப்புறம் நம்மளோட ஃபென்ஸை சுற்றி நம்ம நட்டு வச்சிட்டோம்னா ஃபென்ஸுக்கு ஃபென்ஸாகவும் இருக்கும், ஆடு மாடுகளுக்கு தீவனமாகவும் இருக்கும். இந்த மல்பெரியை நம்ம எல்லா உயிரினத்துக்குமே நம்ம தீவனமாக கொடுக்கலாம். ஆடு நல்லா சாப்பிடும், கோழிக்கும் நம்ம வந்து கட் பண்ணி அதோட தீவனத்தில் கலந்து கொடுக்கலாம். முயல் ரொம்ப விரும்பி சாப்பிடும், மாடுக்கும் இது தீவனமாக இருக்கும். ஆடுகள் ரொம்பவே விரும்பி மல்பெரி செடியை சாப்பிடுது. நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள் எந்த அளவுக்கு அது விரும்பி சாப்பிடுதுன்னு. போன வருஷம் இந்த தோட்டம் ஃபுல்லாகவே மல்பெரி இருந்துச்சு, செம்பருத்தி இருந்துச்சு. ஆனால் ஆடுகள் வந்ததுக்கப்புறம் ஒரு செடியை விடுறதில்ல, எல்லாமே வந்து சாப்பிட்டு முடிச்சிச்சு. இந்த மல்பெரி வெயில் காலத்தில் சுத்தமாக காஞ்சி போயிருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் அது எப்படியோ உயிர் பழிச்சு இப்போது நிறைய இலைகளை வச்சுருக்கு. இருந்தாலும் ஆடுகள் அதை பிடிச்சி சாய்ச்சி சாப்பிட ஆரம்பித்ததுனால அந்த மரமே அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்குது. அதனால் அதை இன்றைக்கி கட் பண்ணி எடுத்துகிட்டு குச்சிகளை நம்ம வந்து நடவு பண்ணி வச்சுக்க போகிறோம். அந்த இலைகளை எல்லாமே ஆடுங்களுக்கு தீவனமாக கொடுத்துட போகிறோம். Mine is strong. Good. I can still plow a lot. Dancing. Ben. Plow.
குச்சிகளை எல்லாமே ஒரு அடி நீட்டுக்கு கட் பண்ணி நம்ம கவரில் எருவை கொட்டி அதில் சொருகி வச்சு தண்ணி ஊற்றி அப்படியே ஓரமாக வச்சு டெய்லி ஒரு வாட்டி தண்ணி ஊற்றிட்டே வந்தோன்னா ஒரு 7 நாளில் அழகாக சின்னதாக இலைகள் வர ஆரம்பிக்கும். 1 மாதம் கழித்து பார்த்திங்கன்னா புது செடியே வளர்ந்துடும். அதுக்கப்புறமா அது நம்ம அதை எங்கே நடணுமோ அந்த இடத்துல குழி பறித்து எரு கொட்டி நட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்தோன்னா ரொம்ப பெரிய மரங்களாகவே இந்த மல்பெரி வளரும். இதை பொதுவாகவே சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு புதர் மாதிரியே வச்சுருப்பாங்க. ஆனால் இது ஆக்சுவலாக பெரிய மரமாகவே வளரும். இந்த செடியிலேருந்து அழகான ரெட் கலரில் ஒரு பழம் வரும். அது நல்லா பழுத்துருச்சுன்னா நல்லா கருப்பாக மாறும். அந்த கருப்பாக மாறுற பழம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அதை வச்சு நம்ம கொம்புச்சாவும் பண்ணலாம், நிறைய ஜாமும் பண்ணலாம். இந்த மல்பெரியை வச்சு நம்ம மாட்டுக்கு தீவனம், ஆட்டுக்கு தீவனம், கோழிக்கு தீவனம் மாதிரி மனுஷனும் இதுலேருந்து பயனடையலாம். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் எல்லாருக்கும் பாய்.